Taste the Daily. நாச்சியல் சுகதீபம் நிகழ்ச்சியை முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கிட்னி திருட்டு விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலினோட அரசாங்கம் இவங்க வந்த ஒரு 3வது வாரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு பேர் திராவிட மாடல் அரசாங்கம்னு வச்சாங்க. 4.5 வருஷம் கழித்து என்ன உறுதியாகுது அப்படின்னா, இது திராவிட மாடல் அல்ல, திருட்டு மாடல் அரசு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உறுதியாயிருச்சு. சரி, இவங்க வந்ததுலேருந்து இவர்களுடைய பெயர் பாசிட்டிவான விஷயங்களில் எதுலெல்லாம் அடிபட்டுருங்கிறது திமுக காரர்களுக்கே தெரியாது. சரி, ஏன்னா எதுலேயுமே பாசிட்டிவான விஷயங்களில் அது அடிபடலை. இது அடிபட்டது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தபெட்டமைன் கடத்தல், அதில் ஒரு திமுக அயலக அணி ஆளு தான் அதில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறது. சரிங்களா? இன்றைக்கி கஞ்சா விநியோகம் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன், கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷனில் மாற்ற கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 80% ஆட்கள் திமுகவை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். சரிங்களா? 3வது, இப்போ இந்த பெண்கள் பாலியல் வழக்குகள் ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழக்கு எங்கேயாவது வந்துச்சுன்னா அதில் திமுகவோட கொடி வந்து அது எப்படி நேச்சுரலாக அங்கே வருதுங்கிறதே தெரில, வருதா? ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து கிட்னி திருட்டு அப்படின்னோடனே யார் வந்து மாற்றா? மன்னாச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. இதுக்கு முன்னாடி கள்ளச்சாராய சாவு நடந்தது. அப்போதும் 2 திமுக எம்எல்ஏகள் பேர் அடிபட்டது. சரிங்களா? வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன். இப்போ அடுத்து இவர் பேர் கதிரவன். பேர் மாற்றுறது பாருங்க, உதயசூரியன், கதிரவன் எல்லாம் இப்படி தான் பேர் மாட்டுது. அப்போ இந்த மாட்டுகிறவர்கள் எல்லாத்தையும் இதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவா இருக்குது அப்படின்னீங்கன்னா, இங்கே நடக்கின்ற எந்த குற்றச்செயல்களாக இருந்தாலும் சரி, இந்த கிட்னி திருட்டு உள்பட, மெத்தபெட்டமைன் கடத்தல் உட்பட, இந்த கள்ளச்சாராயம் விற்பனை உட்பட எந்த விஷயங்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலின் போலீஸ் அவர்களுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாமல் எந்த விஷயமே நடக்கிறதில்ல. இப்போ இந்த விஷயம் வந்துருச்சு. இது ஒரு வேளை எங்காவது ஒரு நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஆண்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் பிஜேபி ஆள்கின்ற ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்குதுன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் கூவுவாங்க, பார்த்தீர்களா உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தது அப்படின்னா யோகி ஆதித்யநாத் கிட்னியை உருவி விற்கிறார் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள், விசிகே, காங்கிரஸ் எல்லாரும் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இவங்களுக்குன்னு ஒரு இடத்த நேர்ந்து விட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு போராட்டம், அடையாள ஆர்ப்பாட்டம், யோகி ஆதித்யநாத் கிட்னியை உருவி விட்டார். இல்லை, இப்போது இதில் திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கனால தான் இப்போ அரசு மௌனமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சார், இன்றைக்கி ஒரு செய்தி, அது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் என்ன வெளியே வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை அப்படின்னா, அது மேல்மட்டம் இந்த விவகாரங்களில் சம்மந்தப்பட்டிருக்கிறது, அதனால் எங்களால் எஃப்ஐஆர் போட முடியாதுன்ற அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. சரிங்களா? அப்போ இன்னும் நிறைய திமுக நிர்வாகிகள் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? சார், அதான் நான் சொல்றேன். இது இவங்க வந்து எல்லா பிசினஸ், ஒரு மெத்தபெட்டமைன் கடத்துறதுனாலும் சரி, இந்த மெத்தபெட்டமைன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிற்றரசு பேர் அடிபட்டது. சரிங்களா? இன்னைக்கு சிற்றரசு அந்த எஃப்ஐஆர் பேர்ல அவர் பேர் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஆனா அவரோட அலுவலகம் வந்து அங்கிருந்து தான் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்பினாங்க, அங்க அந்த அலுவலகமே செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சீல் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லை. அப்படிங்கும்போது எந்த ஒரு குற்றச்செயல் நடைபெற்றாலும் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்டாலினோட இந்த 4.25 ஆண்டு ஆட்சியில் என்ன குற்றம் நடந்தாலும் அதில் பின்னணியில் ஒரு திமுக காரர் இருக்கார். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடந்தது, அந்த பாலியல் புகார் வந்தபோது அதில் யார் இருந்தா? அதில் ஒரு திமுகவோட தொடர்புடையவர். அப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்த உடனே நம்ம முதல்வர் என்ன சொன்னார்? அவர் திமுக காரர் அல்ல, திமுக அனுதாபி. இவங்க இதில் தான் வந்து எல்லாத்துலேயும் பேர் மது, அதாவது குடிகாரர்கள் என்று சொல்லுகாதீர்கள், மது பிரியர்கள் என்று சொல்லுங்கள். இப்போ அந்த கிட்னி திருட்ட கூட மாசு சொல்றாரு, கிட்னி முறைகேடு அப்படின்னு சொன்னாரு. கிட்னி திருட்டு கிடையாது, அது பேர் முறைகேடு நடந்திருக்கு. தமிழை இவங்க இப்படிதான் வளர்க்குறாங்க. இல்ல, அதான் என்ன காரணம்னு கேட்குறேன். இப்போ எந்த விவகாரமா இருந்தாலும் அதுல வந்து திமுக அரசு வந்து அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்காம அதை திசை மாத்தறதுலயே முயற்சி பண்றாங்களா? அதை என்ன காரணம்னு கேட்குறாங்க. சார், அதுல வந்து இப்போ இந்த கிட்னி முறைகேடுங்கிற இந்த விஷயத்துல இது சுகாதாரத்துறையின் நல்வாழ்வுத்துறையில தானே வருது. இப்போ இந்த துறையோட அமைச்சர் யாரு? மா சுப்பிரமணியம். மீடியாவில் அந்த கேஸ் வந்து ஜூலை 2nd வீக்கில் வந்துச்சு, 3rd வீக்கில் வந்துச்சு. 3rd வீக்கில் வந்தப்போ அதில் ஒரு வாரம் கழிச்சு அவர் மீடியாவில் வந்து பேசுகிறார். பேசுகிறப்ப என்ன வார்த்தை சொன்னார்? நீங்கள் இதை திருட்டு என்று சொல்லாதீர்கள், முறைகேடு என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் மினிஸ்ட்ரிக்கு கீழே அவர் மினிஸ்ட்ரி வந்ததுலேருந்து 2 வார்த்தை வந்து மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று, எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மருந்து மாத்திரை இல்ல, டாக்டர்ஸ் இல்ல, தண்ணி கூட கிடைக்காத ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது.
ஓகே, கழிவறையில் தண்ணி கூட கிடைக்காது. அப்ப அவர் டிபார்ட்மெண்டே ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. இல்ல அப்ப இதுல இன்னொரு விஷயம், மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அவரோட துறையில முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாருல இதுல. சார், நீங்க மா சுப்பிரமணியனோட நாலேஜ் இல்லாம இவ்ளோ பெரிய நெட்வொர்க், இது ஒரு ஆள் வெறும் கதிரவன் மட்டும் மாட்டல, சரிங்களா? அது ஒரு பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல நீங்க மா சுப்பிரமணியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி எந்த விசாரணையுமே போகாம நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒரு அமைச்சரோட நாலேஜ் இல்லாம எப்படி இது நடக்கும்? இப்போ மெத்தபெட்டமைன் கடத்தின போது அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போச்சுன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல திமுக தொடர்புடைய இயக்குநர்கள், திமுக தொடர்புடைய ஆட்கள் மட்டும்தான் அதுல மாட்டினாங்க. இல்ல வேற யாராவது வந்தாங்களா? இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல இப்போக்கி தனலட்சுமி சீனிவாசனும் இந்த சித்தார் மருத்துவமனை மட்டும் தான் சிக்கி இருக்கு. மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து அந்த திமுக பின்னணி கொண்ட மிகப்பெரிய நெட்வொர்க் சிக்கும் அப்படிங்கிற பயத்தினால தான் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? சார், இன்ன வரைக்கும் இவங்க ஏன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பயப்படுறாங்க? அதுதான் இப்ப நீதிமன்றம் கூட அதுதான் கேக்குறாங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் போயாகணும். இன்வெஸ்டிகேஷன் போனாலும் கடைசியில அந்த புள்ளி எங்க முடியும்? அந்த புள்ளியில ஒரு பாயிண்ட் தான் கதிரவன் மாதிரியான ஆட்கள், சரிங்களா? ஒரு பாயிண்ட். ஆனா அந்த புள்ளி கடைசியில வந்து முடிக்கின்ற இடம் எதுவாக இருக்கும்? அது மாசுவோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பலர் அதுல இருக்கலாம், சரிங்களா? நான் டைரக்டா மாசு மட்டும்தான் அது ரீசன் சொல்ல, மாசுவோட ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பலர் இருப்பாங்க அதுல. அப்ப இது மாசுவோட மா சுப்பிரமணியம் அவர்களுடைய நாலேஜ் இல்லாமலேயோ அவருடைய கண்ணசைவு இல்லாமையோ மருத்துவத்துறையில் எந்த விஷயமுமே நடக்காது. எதுவுமே இது ரகசியமா நடந்த விஷயமும் கிடையாது. என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்க எல்லாத்திலையுமே அளவுக்கு மீறி ஆசைப்படுகின்ற போதுதான் மாட்டிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இதுக்காக மாத்துறதுங்கிறது இன்னைக்கு நேற்று நடந்துட்டு இருந்திருக்காது. இது எப்பயுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்திருக்கும். எல்லாமே கொஞ்சம் அஃபிஷியலா கொஞ்சம் நியாயமா நடந்துட்டு இருந்திருக்கும். நம்ம கேட்குற அந்த மக்களுக்கு இந்த விஷயம் எப்போ உங்களுக்கு வெளியே வருது? ஜூலைல. அவங்க உரிய பணத்தை எங்களுக்கு கொடுக்கல, சொன்ன மாதிரி கொடுக்கல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டாங்க, 5 லட்சம் பேசிட்டு 1 லட்சம் தான் கொடுத்தாங்க. அப்படிங்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் வெளியே வருது. அப்போ இது எல்லாமே இப்போ இந்த 5 லட்சம் ஒரு பேஷண்ட் கிட்ட இவங்க வாங்குறாங்க அப்படின்னா அதுல அந்த 5 லட்சத்துல எத்தனை பர்சன்டேஜ் வந்து இங்க சென்னையில இருக்கின்ற மாசுவுக்கு வருகின்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே மாசுவுக்கு தெரியும். மாசு ஏற்கனவே அவருடைய பெயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து பெரிய அளவுல அடிபட்டது, சரிங்களா? அப்போ அதுக்கே இன்னைக்கு பதில் சொல்ல முடியல அவரால். இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த கேஸ் வருது. அப்படிங்கும்போது அவர்கள் எஃப்ஐஆர் வந்து கோர்ட் இன்னைக்கு வந்து குழு அமைச்சு நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சிபிசிஐடிக்கு மாத்துறது அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை அவர் மனுதாரர் கேட்டபோதும் அதே இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து இந்த கேஸ் உண்மையிலுமே நியாயமாக நடைபெற்றது அப்படின்னா அதன் சூத்திரதாரியாக யார் இருந்தாங்களோ தெரியாது, ஆனா அது வெளியே வரும். ஆனா இது இந்த நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணதுல மாசு அவர்களுடைய பங்குங்கிறது நிறைய இருந்துச்சுங்கிற உண்மை வரும். ஆனால் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள இந்த கேஸ் முடியணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அது வந்து செப்டம்பர் 24 வந்து அறிக்கை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப அப்போ நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்களா? சரி, இப்ப இந்த அமைச்சிருக்க குழு இருக்கு பாத்தீங்களா, அந்த குழு வந்து ஃபேரா செயல்பட்டார்கள் அப்படின்னா, நீதியின் நியாயமாக செயல்பட்டார்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாசம் டைம் இருக்கு, 24 அப்படிங்கும் போது அவர்கள் ஒரு 15 நாட்கள் இதுல இது செலவு பண்ணினாலும் நேர்மையாக அதில் விசாரணை செய்தாலும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வரும். ஏன்னா இந்த கிட்னி திருட்டு, அது விற்பனை, இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருந்து தொடங்கினது, அது எங்கெங்கெல்லாம் யாராருக்கு எவ்வளோ பங்கு போனது, எப்படி வந்தது, இந்த 2 ஹாஸ்பிட்டல் இப்போ சீல் வச்சிருக்க இந்த 2 ஹாஸ்பிட்டல் மட்டும்தானா, இல்லை இதோட வேற எதுவும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, அந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான திமுக குடும்பங்களிலிருந்து வந்திருப்பார்கள். நீங்கள் வேணா கடைசியில் இப்படி தான் வரும். ஓகே, அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக என்பது திராவிட மாடல் கிடையாது, திமுகங்கிறது திருட்டு மாடல் அரசு. மேம், இப்போ இந்த கிட்னியை தவிர்த்து இப்போ கல்லீரலில் கூட திருடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு கூட நாமக்கல், அதே நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் வந்து இன்னைக்கு கூட கிட்னி திருடுனதா ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. இது மக்களோட உயிர் சார்ந்த விஷயம் இல்லையா? இதுல அரசு வந்து ஒரு கவனம் செலுத்தணும்ல. என்னதான் பெரிய பணத்தாசை பணம் நோக்கமா இருந்தாலும் கூட உயிர் சார்ந்த விஷயம் இல்லையா சார்? அப்போ இங்க அரசே ஒரு கொள்கை முடிவு மாதிரி எடுக்கணும். என்னன்னா, திமுக காரன் வச்சிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகாதீர்கள்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணணும். இல்ல திமுக நிர்வாகிகள் ஹாஸ்பிட்டல் வைப்பதற்கான அனுமதியை அரசாங்கம் கொடுக்கக்கூடாது. இது 2 தான் இங்க. ஏன்னா இது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னா இந்த நோயை இதுதான் நோயின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை கண்ட்ரோல் பண்றது என்னது, காசு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அதை கண்ட்ரோல் பண்ற எஃபெக்டிவான மருந்து தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த எஃபெக்டிவான மருந்து அப்படிங்கிறது திமுக காரர்கள் மருத்துவத்துறையில் ஈடுபடுவதை அரசாங்கமே ஒரு கொள்கை முடிவாக எடுக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அதிமுக அரசு வரும்போது அப்படியான ஒரு சிந்தனை மிக நிச்சயமாக இங்கே எழுப்பப்படும்.
அது இல்லாமல் உச்சநீதிமன்றம் வரைக்கும் யாராவது போய் அக்னிஸ்டர் மாதிரியான ஆட்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நீங்கள் திமுக காரர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறத வந்து ஒரு ஏதாவது ஒரு மானிட்டரிங் கமிட்டி அதுக்குன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு நீதிமன்றத்தின் வாயிலாக வாங்கிட்டு வரது தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும். ஓகே, நாச்சியார் சுகந்தி மேம். மேம், இப்போ ஏற்கனவே திமுகவோட இந்த ஊழல் முறைகேடு பட்டியலில் நிறைய நீண்ட பட்டியல் இருக்குது, 2Gயாக இருக்கட்டும், நிறைய பட்டியல் இருக்கும்போது அந்த வரிசையில் இப்போ இந்த சிறுநீரகம் முறைகேடு, திருட்டு அது வந்து இடம்பெறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? மிக நிச்சயமா. ஆனால் திமுக மேலே எத்தனை கரும்புலி செம்புலியை குத்துனாலும் அவங்க எதற்கும் வெட்கப்பட மாட்டார்கள், வேதனைப்படவும் மாட்டாங்க. அதாவது வெக்கமானம், சூடு, சொரணம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து உதயநிதி வந்து ஒரு மேடையில் சொல்லுவார். ஆனால் உண்மையிலுமே இதெல்லாம் தொலைச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து கட்சியே நடத்துகிறாங்க, அரசியலே அப்படி தான் பண்ணுறாங்க. இல்லைன்னா உண்மையிலுமே இந்த விஷயம் நடந்து 40 நாட்கள் ஆன பிறகு கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஆட்களாக இருக்கிறார்கள், மனிதர்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள், முதல்வராக இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனசாட்சி இல்லாதவர்களை நீங்கள் திரும்ப ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா இன்றைக்கி கிட்னியை திருடினாங்க, நாளைக்கு என்னத்தை திருடுவாங்கன்றதே தெரியாது. அப்போது திமுகங்கிறது இது வெறும் காசு, பணம், திருட்டு, இந்த நெட்வொர்க்கு அது மட்டும் கிடையாது சார். மனித குலத்துக்கு ஒரு எதிரான ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் தான், திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா இவங்களுக்கு இந்த திருடுறது, அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறது, இந்த 2 டெக்னிக்கை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. அப்போ இவர்கள் வந்து என்ன அப்படின்னா வெறும் இவங்க ஆட்சியே இந்த 5 வருஷம் இருக்கக்கூடாது, 10 வருஷம் இருக்கக்கூடாது அப்படி இல்லை. திமுக மாதிரியான ஒரு திருட்டு கட்சி, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும். மேம், இப்போ இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் வந்து எஃப்ஐஆர் போடாமல், கைது பண்ணாமல், அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்திட்டு, திமுக காலம் தாழ்த்திட்டு வந்த சூழலில் இப்போ நீதிமன்றம் வந்து இப்போ இந்த சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்குல்ல, இது திமுகவுக்கு ஒரு செக் வச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? நிறைய வழக்குகளில் திமுகவுக்கு, அதுவும் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. அதில் அவர்களே நீதிபதிகளே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வேதனைப்பட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த அரசாங்கத்துக்கு டைரெக்டாக அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 200 தீர்ப்புகளுக்கு மேலே சொல்லிவிட்டு எங்களுடைய எந்த உத்தரவுகளையும் இந்த அரசாங்கம் மதிக்கலைன்னு வெந்து போய் நொந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய ஒரு அரக்கர் கூட்டத்துக்கிட்ட, அது ரொம்ப டீசெண்டான வார்த்தை, வேறு வார்த்தைகள் சொல்ல முடியாது, ஒரு அரக்கர் கூட்டத்துக்கிட்ட நீங்கள் ஆட்சியை மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒரு நீதிமன்றம் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கிட்டையும் நான் கொடுக்குற உத்தரவுகளை இவர்கள் மதிப்பதில்லை என்று சொல்வதில்லை. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேலே உத்தரவுகளை இதை இது பண்ணலை, அமல்படுத்தலை. அதே மாதிரி நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசில் தான் இருக்காங்க, சரிங்களா? அப்போ வந்து நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் கூட ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு அரக்கர் கூட்டம், இந்த மனசாட்சி இல்லாத இந்த அரக்கர் கூட்டம், இந்த கட்சி திமுகங்கிற இந்த ஒரு அரக்கர் கூட்ட கட்சி, திருட்டு கட்சி மக்களுக்கு வேண்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு மாண்புமிகு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற மக்கள் இவர்களை ஒருபோதும் அரியணையில் ஏற்றுவது கூட கிடையாது. இவர்களை முற்று முழுவதுமாக ஒழித்து வீட்டுக்கு அனுப்புறது தான் மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருப்பதற்கான எளிய வழி. ஆனால் இப்போ இந்த கிட்னி திருட்டு விவகாரம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? மிக நிச்சயமா. நாமக்கல் என்டையர் தமிழ்நாட்டிலையும் அது எதிரொலிக்கல அப்படின்னாலும் மணச்சநல்லூரில் அவர் கதிரவன் இருக்கிற வரைக்கும் அந்த பேர் இருக்கும்ல, கிட்னி திருடி ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினாரா, பேர் இருக்குமா இல்லையா? பொதுமக்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. கதிரவன் என்பவர் திமுக கதிரவன் எம்எல்ஏ கிட்னியை பொதுமக்கள்கிட்ட இருந்து திருடி அந்த காரை வாங்கி வச்சிருக்காரு, அந்த வீட்டை வாங்கி வச்சிருக்காரு, அந்த நிலத்தை வாங்கி வச்சிருக்காரு. பேர் வருமா வராதா? அது இந்த எலெக்ஷனில் மொதல் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் திமுகவில் யார் நின்னாலும் மணச்சநல்லூர் தொகுதியில் சத்தியமாக ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கின்ற நாமக்கல்லை சுற்றியுள்ள தொகுதிகளில் குறைந்தபட்சம் இந்த வழக்கால், இந்த பிரச்சனையால், இந்த திருட்டு பிரச்சனையால் குறைந்தபட்சம் ஒரு 4 தொகுதியிலேயாவது திமுக இழக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது.